தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் அரசியல் சூழல்ல வேலூர் மாவட்டத்தில் இருக்க காட்பாடி தொகுதி மிக முக்கியமான கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்த தொகுதியோட முக்கியத்துவம் அதிகரிக்க காரணம் திமுகவோட மூத்த தலைவர் துரைமுருகன் மீண்டும் இந்த தொகுதியில போட்டியிடுறதுதான். பல தசாப்தங்களாக அரசியல் அனுபவம் கொண்ட இவர் காட்பாடி தொகுதியை தன்னோட வலுவான ஆதரவு மண்டலமா மாற்றினவர் என்று அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லப்படுது. கடந்த பல தேர்தல்கள்லயும் அவர் வெற்றி பெற்று இந்த தொகுதியை திமுகவோட பாதுகாப்பான இடமா வச்சிருக்காரு. ஆனா 2026 தேர்தல் சூழ்நிலை நிலைமைகள் மாறி இருக்கு. இந்த முறை அவர் எதிர்கொள்ளும் போட்டி மிகவும் கடுமையானதா இருக்கும். காட்பாடி தொகுதியோட அரசியல் பின்னணி பார்க்கிறதுக்கு இது கல்வி, வளர்ச்சி மற்றும் நடுத்தர வர்க்க மக்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் விவசாயிகள் அதிகம் உள்ள பகுதி. இதன் காரணங்களால இங்கு வாக்காளர்கள் அரசியல் விழிப்புணர்வோடு இருக்காங்க. வாக்காளர்கள் பல்வேறு சமூக மற்றும் பொருளாதார அம்சங்களை கருத்தில் கொண்டு முடிவெடுக்கிறது வழக்கம். இதனால எந்த கட்சிக்கும் இங்கு வெற்றி பெறுவது எளிது கிடையாது. இருப்பினும் துரைமுருகன் அவர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு மற்றும் நீண்ட கால மக்கள் தொடர்பு காரணமா அவர் பல முறை வெற்றி பெற்றிருக்காரு. ஆனா இந்த முறை நிலைமைகள் மாறி இருக்கு. திமுகவுக்கு எதிராக அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி மற்றும் நடிகர் விஜய் தலைமையிலான புதிய அரசியல் அமைப்பு ஆகியவை போட்டியிடுது. இந்த பலமுக போட்டி வாக்குகளை பிளக்கும் வாய்ப்பு உருவாக்கி இருக்கு. குறிப்பா இளைஞர் வாக்காளர்கள் புதிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. அவர்கள் பாரம்பரிய அரசியலை விட புதிய அரசியல் முகங்களை ஆதரிக்க ஆர்வமா இருக்காங்க. இதனால இந்த முறை தேர்தல் முடிவு முன்கூட்டியே கணிக்க முடியாததா இருக்கு. துரைமுருகன் அவர்களுடைய முக்கிய பலம் அவரோட அனுபவம், கட்சி அமைப்போட வலிமையும் தான். 50 ஆண்டுகளுக்கும் மேல அரசியல் அனுபவம் கொண்ட அவர் நிர்வாக திறனிலும் மக்கள் தொடர்பிலும் சிறந்து விளங்குறாரு. அவர் பல முறை அமைச்சரா பதவி வகிச்சிருக்காரு. இதனால அரசின் செயல்பாடுகள் குறித்து அவருக்கு ஆழ்ந்த புரிதல் இருக்கு. மேலும் திமுகவோட வலுவான அடித்தளமும் அவருக்கு ஆதரவா இருக்கு. ஆனா வயது மற்றும் தலைமுறை மாற்றம் போன்ற அம்சங்கள் இந்த முறை அவருக்கு சவாலா இருக்கலாம். இளைஞர்கள் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறதால சமூக ஊடகங்கள் இந்த தேர்தலில் முக்கிய பங்காற்றுது. புதிய கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் டிஜிட்டல் பிரச்சாரத்தை தீவிரமா பயன்படுத்துறாங்க. இது பாரம்பரிய தேர்தல் முறைகளை மாற்றிட்டு வருது. இதனால அனுபவம் கொண்ட தலைவர்களுக்கு கூட புதிய சவால்கள் உருவாகுது. இந்த சூழல்ல துரைமுருகன் அவர்கள் நேரடி மக்கள் சந்திப்புகள், கூட்டங்கள் மற்றும் கட்சி இயந்திரத்தின் மூலம் தன்னோட ஆதரவை நிலைநிறுத்த முயற்சி செய்யறாரு. காட்பாடி தொகுதியில இந்த முறை தேர்தல் அனுபவம் மற்றும் மாற்றம் ஆகியவற்றின் மோதலா பார்க்கப்படுது. ஒருபுறம் நீண்ட கால அரசியல் அனுபவம் கொண்ட தலைவர்கள் இருக்காங்க, மறுபுறம் புதிய தலைமுறை அரசியல் மாற்றத்தை முன்வைக்கும் கட்சிகள் இருக்கு. இந்த மோதல் வாக்காளர்களுடைய முடிவை மிகவும் சிக்கலாக்கி இருக்கு. குறிப்பா வாக்கு பிளவு எந்த கட்சிக்கு சாதகமா அமையும் என்பது மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. மொத்தத்துல பார்க்கும்போது காட்பாடி தொகுதி 2026 தேர்தலில் தமிழ்நாட்டின் முக்கியமான போர்க்களங்கள்ல ஒன்றா மாறி இருக்கு. துரைமுருகன் அவர்கள் மீண்டும் வெற்றி பெறுவாரா அல்லது புதிய அரசியல் மாற்றம் நிகழுமா என்பது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் தெரியும். தேர்தல் முடிவு ஒரு தொகுதியோட வெற்றியை மட்டும் இல்லாம இந்த முறை தமிழ்நாட்டின் அரசியல் போக்கையும் தீர்மானிக்க கூடியதா இருக்கும். தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒவ்வொரு தேர்தலும் தனித்துவமான முக்கியத்துவம் பெற்றதா இருக்கும். ஆனா 2026 ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தல், குறிப்பா வேலூர் மாவட்டத்தில் இருக்க காட்பாடி தொகுதியை மையமா கொண்டு பார்க்கும்போது இது ஒரு சாதாரண தேர்தல் அல்ல என்பது தெளிவாகுது. இந்த தொகுதி இவ்வளவு முக்கியமானதா மாறினதுக்கு காரணம் திமுகவின் மூத்த மற்றும் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் ஒருவரான துரைமுருகன் அவர்கள் மீண்டும் இந்த தொகுதியில போட்டியிடுறதுதான். பல தசாப்தங்களா அரசியல தன்னை நிலைநிறுத்தியவர் காட்பாடி தொகுதியை தன்னுடைய அரசியல் கோட்டையா மாற்றியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த நீண்ட கால அரசியல் பயணம் அவருக்கு மக்களிடையே ஒரு தனித்துவமான நம்பிக்கையையும் ஆதரவையும் உருவாக்கியிருக்கு. காட்பாடி தொகுதியோட சமூக மற்றும் அரசியல் அமைப்பை ஆராய்ந்தா இது மிகவும் சிக்கலான வாக்காளர் அமைப்பை கொண்டிருக்கு என்பதை புரிஞ்சுக்கலாம். இங்கு கல்வி நிறுவனங்கள் அதிகம் இருக்கிறதால மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்கள் பெரும்பான்மையா இருக்காங்க. அதே சமயம் அரசு ஊழியர்கள், தொழிலாளர்கள், சிறு தொழில் முனைவோர் மற்றும் விவசாயிகளும் கணிசமான அளவில் இருக்காங்க. இந்த பல்வேறு சமூக பின்னணியை கொண்ட மக்கள் தங்களுடைய தேவைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் வாக்களிப்பாங்க. இதனால ஒரு வேட்பாளர் வெற்றி பெற வேணும்னா அனைத்து தரப்பினரையும் இணைக்கும் திறன் அவசியம். இந்த அம்சத்துல துரைமுருகன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறாருன்னு கருதப்படுது. அவரோட அரசியல் வாழ்க்கையை பற்றி பேசும்போது அது ஒரு சாதாரண அரசியல் பயணம் இல்லை. மாணவர் காலத்துல இருந்தே அரசியல்ல ஈடுபட்டு படிப்படியா உயர்ந்து இன்று திமுகவின் முக்கிய தூண்கள்ல ஒருவரா திகழ்றாரு. பல்வேறு அமைச்சர் பொறுப்புகளையும் வகித்த அவரு
அவருக்கு நிர்வாக திறனையும் அரசியல் நுணுக்கத்தையும் வழங்கியிருக்கு. அரசின் செயல்பாடுகள், திட்டங்கள் மற்றும் மக்கள் நல பணிகள் குறித்து அவருக்கு இருக்க புரிதல் மற்ற வேட்பாளர்களை விட அவரை முன்னிலையில நிறுத்துது. இதனால அவரோட ஆதரவாளர்கள் வரை அனுபவத்தின் அடையாளம்னு கருதுறாங்க. ஆனா 2026 தேர்தல்ல நிலைமை மாறி இருக்கு. அரசியல் களம் தற்போது மிகவும் மாற்றம் அடைஞ்சிருக்கு. புதிய தலைமுறை வாக்காளர்கள், குறிப்பா இளைஞர்கள், பாரம்பரிய அரசியலை விட மாற்றத்தை கோருறாங்க. அவங்க சமூக ஊடகங்கள் மூலம் தகவல்களை பெறுறாங்க, அரசியல் கருத்துக்களை பகிர்றாங்க மற்றும் புதிய அரசியல் மாற்றங்களை ஆதரிக்க முனைகிறாங்க. இந்த மாற்றம் பழைய தலைமுறை அரசியல்வாதிகளுக்கு ஒரு புதிய சவாலா இருக்கு. இந்த சூழல்ல துரைமுருகன் அவர்கள் தன்னோட அனுபவத்தை பயன்படுத்தி இளைஞர்கள் அணுக முயற்சி செய்யறாரு. இந்த முறை காட்பாடி தொகுதியில போட்டி மிகவும் கடுமையானதா இருக்கும். திமுகவுக்கு எதிராக அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி மற்றும் நடிகர் விஜய் தலைமையிலான புதிய அரசியல் சக்தி ஆகியவை களமிறங்கியிருக்கு. இந்த பலமுக போட்டி தேர்தலை மிகவும் சிக்கலாக்கி இருக்கு. வாக்குகள் பல்வேறு கட்சிகளுக்கு பிளவுபட வாய்ப்பு அதிகம். இந்த வாக்கு பிளவு யாருக்கு சாதகமா அமையும் என்பது மிகவும் முக்கியமான கேள்வியா இருக்கு. சில அரசியல் பகுப்பாய்வாளர்கள் இந்த பிளவு திமுகவுக்கு ஆதரவா இருக்கலான்னு சொல்றாங்க. மற்றவங்க இது எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பா மாறலான்னு கருதுறாங்க. காட்பாடி தொகுதியில தேர்தல் பிரச்சாரம் தற்போது தீவிரமா நடைபெற்று வருது. துரைமுருகன் அவர்கள் நேரடியா மக்களை சந்திச்சு அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு தீர்வுகளை வாக்குறுதி அளிச்சுட்டு வராரு. அவரோட பிரச்சாரம் பாரம்பரிய முறையில நடைபெற்றது. பொதுக்கூட்டங்கள், வீடு வீடா சென்று சந்திப்பு, கட்சி நிர்வாகிகளோட ஆதரவு போன்றவை. இதற்கு மாறா புதிய கட்சி மற்றும் வேட்பாளர்கள் சமூக ஊடகங்களை அதிகமா பயன்படுத்துறாங்க. டிஜிட்டல் பிரச்சாரம், வீடியோ செய்திகள், ஆன்லைன் கூட்டங்கள் போன்றவை மூலம் இளைஞர்களை ஈர்க்க முயற்சி செய்யறாங்க. இந்த இருவிதமான பிரச்சார முறைகள் மோதல் இந்த தேர்தலோட தனித்துவ அம்சமா இருக்கு. இப்ப துரைமுருகன் அவர்களுடைய பலங்களையும் பலவீனங்களையும் விரிவா பார்க்கலாம். அவருடைய மிகப்பெரிய பலம் அவரோட அனுபவம். அரசியல பல தசாப்தங்களை செலவிட்ட அவர் பல்வேறு சூழ்நிலைகளை எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நன்கு அறிஞ்சவர். மேலும் திமுகவோட வலுவான கட்சி அமைப்பு அவருக்கு பின்னணியா இருக்கு. கட்சி நிர்வாகிகள், தரைமட்ட செயற்பாட்டாளர்கள் மற்றும் நீண்டகால ஆதரவாளர்கள் அவருக்கு உறுதுணையா இருக்காங்க. இதனால வாக்காளர் அடிப்படை நிலையா இருக்கு. ஆனா அவருக்கு எதிராக இருக்க சவால்கள் குறைவா இருக்கு. மேலும் வயது என்பது ஒரு முக்கிய அம்சமா பார்க்கப்படுது. இளைஞர்கள் புதிய தலைமுறை தலைவர்களை விரும்புறாங்க. மேலும் எதிர்கட்சிகள் கூட்டணியாக செயல்படுவதால வாக்குகள் ஒருங்கிணைக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் புதிய கட்சிகள் வாக்குகளை பிளக்கக்கூடும். இந்த அனைத்து காரணிகளும் தேர்தல் முடிவை பாதிக்கக்கூடும். காட்பாடி தொகுதியில பெண்கள் வாக்காளர்களும் முக்கிய பங்காற்றுறாங்க. அரசு நலத்திட்டங்கள், குடும்ப நலன், கல்வி மற்றும் பாதுகாப்பு போன்ற அம்சங்கள் அவர்களுடைய வாக்கு முடிவை தீர்மானிக்குது. துரைமுருகன் அவர்கள் கடந்த காலத்தில் செய்த பணிகள் மற்றும் கட்சியின் நலத்திட்டங்கள் பெண்கள் வாக்காளர்களை ஈர்க்கக்கூடும். அதே சமயம் எதிர்கட்சிகளும் பெண்களை குறிவைத்து பிரச்சாரம் செய்யறாங்க. மேலும் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வாக்காளர்களுடைய மனநிலையும் மாறுபடுது. கிராமப்புறங்கள்ல பாரம்பரிய ஆதரவு மற்றும் தனிப்பட்ட தொடர்பு முக்கியமானதா இருக்கும். நகர்ப்புறங்கள்ல வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, கல்வி மற்றும் அடிப்படை வசதிகள் முக்கியமாக கருதப்படுது. இந்த இரண்டு தரப்பினரையும் சமநிலைப்படுத்துறது எந்த வேட்பாளருக்கும் ஒரு சவால் தான். இந்த சவாலை துரைமுருகன் அவர்கள் எப்படி சமாளிக்கிறார் என்பதுதான் தேர்தல் முடிவில் பிரதிபலிக்கும். இந்த தேர்தல் அனுபவம் மற்றும் மாற்றம் ஆகியவற்றின் நேரடி மோதலா பார்க்கப்படுது. ஒரு புறம் பல ஆண்டுகளா அரசியல் அனுபவம் பெற்ற தலைவர்கள், மறுபுறம் புதிய அரசியல் சிந்தனைகளை முன்வைக்கும் இளைய தலைமுறை. இந்த மோதல் தமிழ்நாட்டின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய கட்டமா பார்க்கப்படுது. காட்பாடி தொகுதி இந்த மோதலின் மையமா மாறி இருக்கு. மொத்தத்துல காட்பாடி தொகுதி 2026 தேர்தலில் மிகவும் கவனிக்க வேண்டிய தொகுதிகள்ல ஒன்றா இருக்கு. துரைமுருகன் அவர்கள் மீண்டும் வெற்றி பெறுவாரா என்பது மட்டும் இல்லாம இந்த தேர்தல் முடிவு தமிழ்நாட்டின் அரசியல் போக்க மாற்றக்கூடியதா இருக்கும். வாக்காளர்களின் இறுதி முடிவு என்னவா இருக்கும் என்பதை அறிய தேர்தல் முடிவுகளை காத்திருக்க வேண்டி இருக்கு. இந்த எதிர்பார்ப்பு மற்றும் அரசியல் பரபரப்பு காட்பாடி தொகுதியை தற்போதைய அரசியல் சூழல்ல முக்கிய இடத்துல நிறுத்தி இருக்கு.